வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒரு பர்டிகுலர் எபிசோடோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். புராரி டெத் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் இந்த கதையும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இந்த எபிசோடு ஹிந்தியில மட்டும்தான் இருக்கு, தமிழ்ல இல்ல. அதனால மேற்கொண்டு கண்டினியூ பண்ணி பாருங்க. நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வரும். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். எப்பவுமே பின்னாடி நடக்க போற ஒரு விஷயத்த முன்கூட்டியே காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் காட்டுறாங்க. ஒரு கூட்டு குடும்பத்தை காட்டுறாங்க. இங்க ரமேஷ்னு ஒருத்தர் இருக்காரு. பூஜைக்கு டைம் ஆயிடுச்சு, எல்லாருமே வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எல்லாருமே ஆல்மோஸ்ட் ரெடியா இருப்பாங்க. இப்ப பூஜைக்காக போயிட்டு இருக்காங்க. அசோக்னு ஒரு பையன் வரலன்ற மாதிரி சொல்றான். ஆனா மத்தவங்க எல்லாம் பேசி அந்த பையனையும் வர சொல்றாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி தான் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. கையெல்லாம் மாத்தி மாத்தி புடிச்சிருக்காங்க. எதனால இந்த பூஜை பண்றாங்கன்னு தெளிவா தெரியல. இந்த குடும்பத்துல ஒரு பெரியவர் இருப்பாரு, அவர் இறந்து போயிருப்பாரு. அவர் போட்டோவை பார்த்த மாதிரி தான் இவங்க எல்லாம் வேண்டிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயத்த காட்டுறாங்க. இந்த குடும்ப தலைவர் பேரு ரமேஷ்ன்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ரமேஷ் அவரோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு பேசுறாரு. அந்த ஃப்ரெண்டு பேரு தீபக் அப்படின்றது. ரமேஷ்க்கு நிறைய காசு தேவைப்படுது போல, ஒரு பிசினஸ் பண்றதுக்காக தான் காசு தேவைப்படுது, ஏற்பாடு பண்ணி தான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவ்வளவு காசை ஏற்பாடு பண்ணுமா, கஷ்டம்ன்ற மாதிரிலாம் அந்த ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. மாசம் தவறாம வட்டியை நான் கரெக்டா தந்துருவேன், சீக்கிரமா அசல் காசையும் நான் தந்துடுறேன், எனக்காக ஏற்பாடு பண்ணி தான்ற மாதிரி கேட்கிறாரு. தீபக்கும் ஏற்பாடு பண்ணி தரேன், எனக்கு கமிஷன் மாதிரி ஒரு அமௌண்ட் வேணும்னு கேட்கிறாரு. அந்த அமௌண்ட்டை இப்பயே தரேன்ற மாதிரி ரமேஷும் தராரு. சீக்கிரமா நான் கேட்ட காசை மட்டும் ரெடி பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. தீபக்கும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. நான் கிளம்புறேன்ற மாதிரி இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாரு. இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் இந்த ரமேஷோட பையன் பார்த்துட்டு தான் இருந்திருப்பான். அவன் பேரு அசோக் அப்படின்றது. அப்ப இந்த மாதிரி காசு வாங்குறதுல இவனுக்கு விருப்பம் இல்ல போல. ஏதோ ஒரு வேலைக்காக வாங்குறாரு. அந்த வேலை பண்றதுலயும் இவனுக்கு சுத்தமா உடன்பாடு இல்ல. இதெல்லாம் நீங்க ஒன்னும் பண்ண தேவையில்லைன்ற மாதிரி சொல்றான். நீ சின்ன பையன், உனக்கு தெரியாது, நான் என்ன சொல்றேனோ அதுபடி கேட்டு நடன்ற மாதிரிலாம் பையன் கிட்ட சொல்லிட்டாரு. அதை மீறியும் பையன் எதிர்த்து எதிர்த்து பேசிட்டு இருக்கான். ரமேஷ்க்கு தங்கச்சியா மோகினின்னு ஒருத்தங்க இருக்காங்க. டைவர்ஸ் ஆகி இந்த வீட்டுல தான் இருந்துட்டு இருக்காங்க. உன் அப்பா சொன்னா கேட்க மாட்டியா, எதிர்த்து எதிர்த்து பேசுவியான்ற மாதிரி அசோக்க திட்டுறாங்க. அப்பாவை கெடுக்கிறதே நீங்க தான், நீங்க சும்மா இருங்கன்ற மாதிரி அசோக் எதிர்த்து பேசுறான். அப்பதான் ரமேஷோட தம்பி இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அவரு பேரு ராஜு அப்படின்றது, அவரோட ஒய்ஃப் பேரு பிரியா அப்படின்றது. இவங்க ரெண்டு பேர் மட்டும் வேற வீட்டுல இருக்காங்க போல. இப்ப ஏதோ தரதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. சித்தப்பா, நீங்க படிச்சவர் தானே, நீங்களாவது சொல்லுங்கன்ற மாதிரிலாம் அசோக் சொல்றான். ஆனா எல்லாருமே சேர்ந்த மாதிரி அசோக்க போக சொல்லிடுறாங்க. இப்ப மோகினி இருக்காங்கல்ல, இவன் சின்ன பையன், நம்ம பண்ற விஷயத்த பத்திலாம் இவனுக்கு தெரியாது, நம்ம பண்றது மூலியமா நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும், அதனால பண்ணுவோன்ற மாதிரி சொல்றாங்க. ராஜு காசு எடுத்துட்டு வந்தியான்ற மாதிரி கேட்டு வாங்கிக்கிறாங்க. அந்த ரமேஷ் ஃபேமிலி என்னதான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நமக்கு கிளியரா தெரியல. ஆனா ராஜு கிட்ட ஒரு ஷேர் மாதிரி வாங்கியிருக்காங்க. இப்ப ராஜுவும் ஒய்ஃபு கிட்ட பேசிட்டு இருக்காரு. வேலைக்கு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அப்பன்னு பார்த்தா அண்ணனும் அக்காவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப இன்னும் கொஞ்சம் காசு வாங்குறதுக்காக தான் வந்திருக்காங்க போல. காசு இன்னும் தேவைப்படுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஏற்கனவே என்னோட ஷேரை தந்துட்டேன்ல, இதுக்கப்புறம்லாம் என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்படி சொல்லாதரா, நாங்களே கடன் வாங்கி தான் இன்வெஸ்ட் பண்றோம், நீயும் காசை தான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா ஒய்ஃப் பிரியா இருக்காங்கல்ல, இதுக்கப்புறம்லாம் நம்மளால செலவு பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. இதை கவனிச்சிட்டு இருக்க மோகினி டென்ஷன் ஆயிடுறாங்க. இதெல்லாம் எங்களோட குடும்ப விஷயம், நீ வெளியே இருந்து வந்தவ, இல்ல தலையிடாத அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ராஜு இருக்கார்ல, இந்த வாட்டியும் காசை தந்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி ஒரு பொண்ணை நமக்கு காட்டுறாங்க. இந்த பொண்ணோட பேரு பிரீத்தி அப்படின்றது. ரமேஷோட பொண்ணா தான் இருப்பாங்க. இப்ப அந்த ஊர்ல இல்லாம வேற ஒரு ஊர்ல இருக்காங்க. இவங்க பாய் ஃப்ரெண்டு பேரு சந்தோஷ் அப்படின்றது. இப்ப கால் பண்ணி இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இவங்க லவ் மேட்டர் தெரிஞ்சுதான் அப்பா ஊரை மாத்தி வச்சிருக்காரு போல, அதாவது பாட்டி வீட்டுல வச்சிருக்காரு. உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பாய் ஃப்ரெண்டு கிட்ட பேசுறாங்க. அந்த நேரம்னு பார்த்து பாட்டி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த பொறுக்கி தான் லைன்ல இருக்கானா அப்படின்ற மாதிரி சட்டுன்னு போனை வாங்கி பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்னோட பேத்திக்கு கால் பண்ற வேலை வச்சுக்கிட்ட என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் சந்தோஷ திட்டி காலை கட் பண்றாங்க. இதை நினைச்சு இந்த பொண்ணுமே பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சந்தோஷ பொறுத்த வரைக்கும் அந்த ஊர்ல தானே இருக்கான். இப்ப குடிச்சிட்டு நைட்டு நேரம் ரமேஷோட வீட்டுக்கு முன்னாடி வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கான். அதாவது ரமேஷ் கேஸ்ட பார்த்துதான் இவங்க ரெண்டு பேரை சேர விடாம பண்ணிருப்பாரு. அதே சமயம் இவனை போட்டு பயங்கரமா திட்டிருப்பாரு. கேஸ்ட சொல்லி சொல்லி திட்டிருப்பாரு. அந்த கோவத்துல தான் குடிச்சிட்டு வந்து கெலாட்டா பண்ணிட்டு இருக்கான். கண்டிப்பா சொல்றேன், உன் பொண்ணு மட்டும் எனக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோ, உங்க குடும்பத்துல யாரையும் உயிரோட விட மாட்டேன்ற மாதிரிலாம் சொல்றான். ரமேஷ் அதெல்லாம் பெருசா கண்டுக்க மாட்டாரு. அந்த ரமேஷ்க்கு இன்னும் காசு தேவைப்படுது போல. அதை பத்தி தம்பியான ராஜு கிட்ட பேசிட்டு இருக்காரு. இன்னும் காசு வேணுமான்ற மாதிரிலாம் இவர் போன்ல பேசிட்டு இருக்காரு. இதை ஒய்ஃபுமே கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ராஜு இருக்கார்ல, ரூம்குள்ள போய் டாக்குமெண்ட் எல்லாம் தேடிட்டு இருக்காரு. சட்டுன்னு ஒய்ஃப் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க.
இன்னும் காசு தேவையா, அதனால தான் டாக்குமெண்ட் வச்சு காசு தரலாம்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதெல்லாம் ஒன்றும் காசு தர தேவையில்ல, ஏற்கனவே நிறைய தந்துட்டோம், இதுக்கப்புறம் நம்ம முட்டாள்தனமா முடிவெடுக்க முடியாது, உங்க அண்ணன் பையன் சொன்னதுதான் சரி, இதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் நம்ம காசு தர தேவையில்ல, நம்ம இதோட நிறுத்திடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. என் அண்ணன் கேட்கிறாரு என்னன்னு சொல்றது அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. இந்த வாட்டி நீங்க சொல்ல தேவையில்ல, நான் சொல்றேன்ற மாதிரி பிரியா சொல்றாங்க. ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்தோன்னா ரமேஷும் காசை கேட்கிறாரு. ஆனா பிரியா இருக்காங்கல்ல, இதுக்கப்புறம் எங்களால காசு தர முடியாது, ஏற்கனவே நிறைய காசை தந்துட்டோம், முதல்ல அதை திரும்பி தாங்கன்ற மாதிரி கேட்கிறாங்க. ஓவரா பேசாது அப்படின்ற மாதிரி மோகினியும் பிரியாவை போட்டு திட்டுறாங்க. என்னடா பொண்டாட்டியை பேச விட்டுட்டு வேடிக்கை பாக்குற அப்படின்ற மாதிரி தம்பியை போட்டு திட்டிட்டு இருக்காங்க. என் பொண்டாட்டி சொல்றது மட்டும் இல்ல, நானே சொல்றேன், இதுக்கப்புறம் காசெல்லாம் தர முடியாது, ஏற்கனவே நிறைய காசு தந்திருக்கோம்ல, அந்த காசை தாங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. எதுக்காக தான் இவங்க காசை கலெக்ட் பண்றாங்க அப்படின்றது சரியா நமக்கு தெரியல. இப்ப அண்ணனுக்கும் தம்பிக்குமே சண்டைலாம் ஏற்படுது இல்ல, அப்பதான் அண்ணனோட பையனான அசோக் இந்த இடத்துக்கு கை தட்டிக்கிட்டே வரான். பரவாயில்ல, இப்ப எது என்னோட அப்பா பண்றது முட்டாள்தனம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அதுவே எனக்கு போதும்ன்ற மாதிரிலாம் சொல்றான். இப்ப ராஜுவும் விடாப்புடியா காசெல்லாம் தர முடியாது அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ராஜுவோட ஒய்ஃபான பிரியா இருக்காங்கல்ல, பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப கார்ல ஒரு கேங் வராங்க. அந்த கேங்குமே பிரியாவை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ரமேஷ் காசை வாங்கினாரு பாத்தீங்களா, வட்டி மட்டும் தான் தராரு, அசல தரவே மாட்டாரு. அதுக்காக தான் இந்த இடத்துல வந்து இவங்க கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். என்ன விடு விடுன்ற மாதிரி சொல்றாங்க. சரி விடுறோம், ஆனா சீக்கிரமா அந்த ரமேஷ் காசை தரணும், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ நீ நிம்மதியா நடமாட முடியாது அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு கிளம்புறாங்க. இப்ப ராஜுவும் ஒய்ஃபை கூட்டிட்டு அண்ணனை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. நீ வாங்கின காசுக்கு என்னோட ஒய்ஃபை லாக் பண்ணி மிரட்டி இருக்காங்க, இதுக்கப்புறம் என்னோட ஒய்ஃப்க்கு இந்த மாதிரி நிலைமை வரக்கூடாது, சீக்கிரமா அந்த காசை அடிக்கிற வேலையை பாரு அப்படின்ற மாதிரிலாம் திட்டிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இவர் தீபக்னு ஒருத்தர் வச்சு காசு வாங்கினார்ல, நீ வாங்குற மாதிரி வாங்கித்தா அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. தீபக்கும் அப்படிதான் பண்ணிருப்பாரு. அப்படி இருக்கும்போது ரவுடி எப்படி இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னு தெரியல, அந்த தீபக் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான் போலன்னு யோசிக்கிறாங்க. திரும்பி அவனுங்க வந்தானா என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் பிரியா அழுதுட்டு இருக்காங்க. நான் சீக்கிரமா ஏதாவது பண்றேன்ற மாதிரி ரமேஷ் சொல்றாரு. ஆனா ராஜு இருக்கார்ல, இன்னைக்கே இதுக்கு ஒரு முடிவு எடுத்தாகணும், என் கூட வான்ற மாதிரி வேகமா இழுத்துட்டு போறாரு. இவங்களுக்கு பக்கத்துலயே ஒரு சொந்த இடம் இருக்கு போல, அந்த இடத்துக்கு தான் இழுத்துட்டு வராரு. உன் பேர்லயும் என் பேர்லயும் தானே இந்த இடம் இருக்கு, உன் பாகத்தை வித்துரு, எனக்கான காசை தா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. முட்டாள்தனமா பேசாத, இந்த இடத்த மட்டும் விற்கவே முடியாதுன்ற மாதிரி ரமேஷ் சொல்றாரு. நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, என் கிட்ட இருந்து வாங்கின காசெல்லாம் திரும்பி தந்துரு, அதே மாதிரி கடனை சீக்கிரமா அட, என் ஒய்ஃபுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு போறாரு. இவங்களுமே பயங்கரமா இந்த இடத்துல கோவப்பட்டு இருக்காங்க. இப்ப ரமேஷ் நேரா தீபக்க பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாரு. கடன்காரங்க என்ன மிரட்டுறாங்க, உன்னை சமாளிச்சுக்க சொல்லியிருக்கான்ல, ஏன் இப்படி பண்ணன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. நான் எவ்வளவுதான் சமாளிக்கிறது, நீ அசலை தரவே மாட்ட, வட்டியை மட்டும் தான் தந்துட்டு இருக்க, அவனுங்களுக்கு அசல் தேவைப்படுது, என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணாங்க, அதனாலதான் உன்னை பத்தி சொல்லிட்டேன்னு சொல்றாரு. அட பாவி, எதுக்காகடா என்ன பத்தி சொன்ன, இதுக்குதான் உனக்கு காசு தந்தனா அப்படின்ற மாதிரிலாம் இவர் பயங்கரமா திட்டுறாரு. மகுடி ஊதுற மாதிரி ஆளுங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒருத்தரை காட்டுறாங்க. ஆக்சுவலா பாம்பெல்லாம் காமிச்சுதான் இவர் காசெல்லாம் வாங்குவாரு. இவர் மகுடியை ஊதிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. இந்த ரமேஷோட வீடை மட்டும் கொஞ்சம் குறுகுறுன்னு பாக்குறாரு. ஏன் இந்த மாதிரி பாக்குறாரு அப்படின்றது நமக்கு தெரியல. அப்படியே கட் பண்ணி நமக்கு பிரியாவை காட்டுறாங்க. இப்ப பிரியாவும் பதட்டமா யாராவது பாக்குறாங்களான்ற மாதிரி கவனிச்சுக்கிட்டே ஒரு வீட்டுக்கு வராங்க. யார் வீட்டுக்கு வராங்கன்னா தீபக்கோட வீட்டுக்கு தான் வராங்க. இப்ப தீபக்கும் இவங்க கிட்ட இருந்து ஏதோ வாங்குறாரு. ரெண்டு பேருமே குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. இவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்றத கிளியரா நமக்கு காட்ட மாட்டாங்க. இவங்க தான் ரமேஷோட அம்மாவா இருப்பாங்க. இப்ப ரமேஷ் கிட்ட இருந்து இவங்களுக்கு போன் கால் வருது. அம்மா, அப்பாவுக்கு பூஜை பண்ண போறோம், கண்டிப்பா நீங்க அந்த இடத்துல இருக்கணும், என் பொண்ணை கூட்டிட்டு நீங்க வந்துருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரிடா வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவங்க போன்ல பேசிட்டு இருக்காங்க. இந்த எல்லா விஷயத்தையும் அந்த பிரீத்தி கவனிக்கிறா. திரும்பி அந்த ஊருக்கு போக போறோம் அப்படின்ற மாதிரி பயங்கரமா சந்தோஷப்படுறா. நைட்டு இந்த பாட்டி தூங்கிடுறாங்க. இந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, சந்தோஷ்க்கு கால் பண்ணி பேசுறா. நான் இன்னும் கொஞ்ச நாள்ல பூஜைக்காக அந்த ஊருக்கு வரப்போறேன், நைட்டு நேரம் பின்னங்கதவை திறந்து வைக்கிறேன், நீ உள்ள வந்துரு, நம்ம பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் படத்தோட ஸ்டார்டிங் சீனோட நமக்கு கனெக்ட் பண்றாங்க. அப்பா போட்டோ முன்னாடி இவங்க எல்லாருமே உட்காந்து பூஜை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஒவ்வொருத்தரா வந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த அசோக் மட்டும் வர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. சும்மா வாடா, எங்களுக்காக பண்ணுன்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எல்லாருமே கண்ணை மூடி பூஜை மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மாதிரியான பூஜை அப்படின்றது கிளியரா நமக்கு தெரியல. அப்படியே கட் பண்ணி மறுநாள் காலையில நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. வீட்டுக்கு பால் ஊத்துற மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு. ஆளுங்க தானே வெளியே வந்து பாலை வாங்குவாங்க, யாருமே வராததுனால இவருமே கூப்பிட்டு பாக்குறாரு. அப்பயுமே யாருமே வரமாட்டாங்க. இவர் கதவை தட்டலாம் நினைக்கிறாரு. பார்த்தா கதவு ஓப்பன்ல தான் இருக்கு போல. உள்ள இருக்க பாடி எல்லாம் பார்த்து இவர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இங்க இருந்து ஓடுறாரு. இப்ப மீடியாட்கள்லாம் கொஞ்ச நேரத்துல இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலா புராரி சம்பவம் மாதிரி இந்த இடத்துல ஒண்ணு நடந்திருக்கு, இது புராரி 2.0 போல அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க.
இதே சமயம் போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கும் இந்த தகவல்லாம் போயிருது. அவருமே டீமோட இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சார் இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. நான் இன்னும் உள்ள போய் எதுவுமே பார்க்கல, அதுக்குள்ள கேட்டா எப்படி சொல்ல முடியும், பார்த்துட்டு உங்ககிட்ட எப்ப சொல்லணுமோ அப்போ சொல்றேன்ற மாதிரி கிண்டல் பண்றாரு. ஆள்ல ரமேஷும் அவரோட அம்மாவும் இறந்து போயிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. மத்தவங்க எங்கன்ற மாதிரி இவங்க உள்ளலாம் வந்துட்டு இருக்காங்க. ரமேஷோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, கிச்சன்ல தான் இறந்து போயிருக்காங்கன்னு தெரிய வருது. இதை தாண்டி ஒவ்வொரு ரூமா செக் பண்றாங்க. ஒரு ரூம்ல ரமேஷோட 2 பசங்க இறந்து போயிருக்கிறது தெரியுது. இதை தாண்டி ஒரு ரூம்ல ரமேஷ் அக்கா மோகினி இறந்து போயிருக்கிறது தெரியுது. எல்லாருக்கும் பக்கத்துலயே ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸ்ல லைட்டா விஷம் கலந்த மாதிரி ஸ்மெல் எல்லாம் இவங்களுக்கு வருது. வீட்டுல இருக்க எல்லாருமே விஷத்தை குடிச்சு இறந்து போயிருக்காங்களா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் டீமும் யோசிக்கிறாங்க. இவங்களுக்கு முன்னாடியே எஸ்ஐ இந்த ஸ்பாட்டுக்கு வந்திருப்பாரு. இந்த ஃபேமிலியை பத்தி எல்லாம் விசாரிச்சிருப்பாரு. அந்த டீடைல்லாம் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அது மூலியமா ரமேஷ்க்கு ராஜுன்னு ஒரு தம்பி இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. அந்த தம்பியும் தம்பி ஒய்ஃபும் வேற வீட்டுல தான் இருக்காங்கன்றதும் இவங்களுக்கு தெரிய வருது. அவங்க கிட்ட கேட்டா ஏதாவது தெரிய வர வாய்ப்பு இருக்கு, அந்த இடத்துல போய் நம்ம விசாரிச்சு பார்ப்போம்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப டீமா கிளம்பி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப கதவை தட்டி பாக்குறாங்க. அவர் கதவை திறக்கவே மாட்டாரு. இதனால ஆளுங்க இருக்காங்கல்ல, ஜன்னல் வழியா உள்ள இருக்காரா பாக்கலான்ற மாதிரி எட்டி பாக்குறாங்க. ஆனா உள்ள இருக்க எதுவுமே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உள்ளதான் இருக்காரா இல்ல கிளம்பி போயிட்டாரான்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா கதவு உல்டா பால் தான் போட்டிருக்கா இல்ல வெளியே லாக் பண்ணிருக்காங்களா அப்படின்றத இவங்களால கண்டுபிடிக்க முடியல. மீடியாட்கள் இந்த இடத்துக்கும் வந்துடுறாங்க. அவரோட தம்பிக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலன்ற மாதிரிலாம் கவர் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கேயும் வந்துட்டாங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கோவப்படுறாரு. தம்பி ஒரு கார் வச்சிருப்பாரு, அது வீட்டுல இல்லன்னு இவங்களுக்கு தெரிய வருது. இப்ப பக்கத்து வீட்டுல இருக்க நபர்கிட்ட அவர் கிளம்பி போனதை பாத்தீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சார் நைட்டு இந்த டைம் இருக்கும், அப்ப கார் கிளம்பி போனதை நான் பார்த்தேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சோ தம்பி நைட்டு நேரம் எங்கேயோ கிளம்பி போயிருக்காரு, எங்க கிளம்பி போயிருப்பாரா இருக்கும்ன்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. தம்பி ஒய்ஃப் சேர்ந்த மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு சைலண்டா எங்கேயாவது கிளம்பி போயிருக்க வாய்ப்பு இருக்கான்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் சந்தேகப்படுறாரு. இவங்களுக்குள்ள எப்படி அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்குன்றத நம்ம விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்போ ஒரு லேடியை வர வச்சிடுறாங்க. இந்த லேடி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, பிரியாவை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபேமிலியை பெருசா பிடிக்காது, அடிக்கடி அந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க கூட சண்டை தான் போட்டுட்டு இருப்பாங்க, தனி கொடுத்தனம் வந்ததுக்கு கூட அதுதான் காரணம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அப்ப அண்ணனுக்கும் தம்பிக்கும் லைட்டா மோதல் இருந்திருக்கு போல, எதனால மோதல் அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அப்பதான் இவங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்குது. ஆக்சுவலா அந்த வீட்டுல தேடி பார்க்க சொல்லியிருப்பாரு. சூசைட் நோட்டு இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. சூசைட் நோட்டை பார்க்கலான்ற மாதிரி இவங்களுமே கிளம்பிடுறாங்க. இறந்து போனாங்கல்ல, அவங்க எல்லாரோட பேரும் எழுதியிருக்கு. கீழே பேராகிராஃப் மாதிரி நிறைய எழுதியிருக்கு. அதை இவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நாங்க நிறைய கடனை வாங்கினோம், அந்த கடனை கரெக்டா எங்களால தர முடியல, தீபக்கு எங்களை டார்ச்சர் பண்ணா, அதே மாதிரி கடனை கொடுத்தவங்களும் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க, வேற என்ன பண்றதுன்னு தெரியாம தான் இந்த முடிவை எடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. இது ரமேஷோட ஹேண்ட் ரைட்டிங் தானா அப்படின்றத இவங்க செக் பண்றாங்க. ரமேஷோட மத்த ஹேண்ட் ரைட்டிங் கூட செக் பண்ணி பார்க்கும்போது அப்படியே மேட்ச் ஆகுது. அவர் தான் எழுதியிருக்காருன்னு யோசிக்கிறாங்க. அப்ப சூசைட் தான் பண்ணிருக்காங்க போலன்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. அப்படி எடுத்தோம் கவுத்தோம் நம்ம முடிவுக்கு வர முடியாது, மிரட்டி கூட இந்த லெட்டரை எழுத வச்சிருக்கலாம், அதனால விசாரிப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. தீபக்னு ஒருத்தரை பத்தி இதுல எழுதியிருக்காங்கல்ல, அந்த தீபக்கை விசாரிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப தீபக்கை லாக் பண்ணி இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. உங்க பேரை அவர் லெட்டர்ல எழுதியிருக்காரு, நீங்க டார்ச்சர் பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சார் டார்ச்சர்லாம் பண்ணல சார், நான் கடனா பெரிய அமௌண்ட் வாங்கி தந்தேன், 1 கோடி ரூபாய் மொத்தமா வாங்கி தந்தேன் சார், அதை திரும்பி கேட்டேன், அதே மாதிரி ஆளுங்க கொஞ்சம் பிரச்சனை பண்ணாங்க, இதுக்கும் எனக்கும் பெருசா எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. எது 1 கோடி ரூபாய் கடனா வாங்கினாங்களா, ஏதாவது பிசினஸ் பிளான் பண்ணாங்களா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. நான் எவ்வளவோ கேட்டுட்டேன் சார், அதை மட்டும் கேட்காதன்ற மாதிரி என்னோட வாயை அடைச்சிட்டாங்க, கடைசி வரைக்கும் என்கிட்ட சொல்லல அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல சொல்றாரு. இப்ப இந்த ஏரியா டீ கடையில ஆளுங்க பேசிக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ரமேஷ் குடும்பமா இறந்து போயிருக்காருல, அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. விஷம் குடிச்சுதான் இறந்து போயிருக்காங்க போல அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மகுடி ஊதுற அந்த நபர் கவனிக்கிறாரு. என்ன நினைக்கிறாருன்னு தெரியல, கொஞ்சம் பதட்டமாயி இந்த இடத்தை விட்டு கிளம்புறாரு. இந்த லேடி அசிஸ்டன்ட் விசாரிக்கும் போது தான் புதுசா ஒரு தகவலை கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது சந்தோஷ பத்தி இப்பதான் இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. சார் சந்தோஷுக்கும் இந்த ஃபேமிலிக்கும் ஒரு தள்ளுமுள்ளு மாதிரி ஏற்பட்டிருக்கு சார், பொண்ணை தர முடியாது, உன் கேஸ்ட் இந்த கேஸ்ட்ன்ற மாதிரி ரொம்ப மோசமா பேசியிருக்காங்க. அதே சமயம் பிரீத்தியா அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா அதை தாண்டியும் சந்தோஷம் பிரீத்தியும் ரெகுலரா பேசிட்டு தான் இருந்திருக்காங்க. அன்னைக்கு நைட்டு கூட சந்தோஷோட டவர் ரேஞ்ச் அந்த வீட்டுக்குள்ள காட்டுது. சந்தோஷ் கண்டிப்பா வீட்டுக்குள்ள வந்திருக்கான், அவன் ஒரு வேளை இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்கும் போது வேற ஒரு அசிஸ்டன்ட் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சார் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சுன்னு சொல்றாரு. விஷம் குடிச்சதுனால தான் அவங்க இறந்து போயிருக்காங்க, என்ன மாதிரியான விஷம்ன்றத சொல்றாரு. பாம்பு கிட்ட இருந்து வரும் பாத்தீங்களா, அந்த விஷத்தை தான் குடிச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. அது சட்டுன்னு அட்டாக் பண்ணிரும், ரொம்ப சீக்கிரமாவே அவங்க இறந்து போயிடுவாங்க.
எதுக்காக பாம்பு விஷத்தை குடிக்கணும்ன்ற மாதிரி ஆளுங்க யோசிக்கிறாங்க. ஏன்னா சாதாரண விஷம் தானே சூசைட் பண்ணிக்கிறதுக்கு குடிப்பாங்க, இவங்க ஏன் பாம்பு விஷம் குடிச்சிருக்காங்க, வேற யாரோ கூட தந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி உங்களுக்கு டவுட் வருது. மகுடி ஊதுறவங்க இந்த மாதிரி விஷத்தெல்லாம் விற்க கூட வாய்ப்பு இருக்கு, அவங்கள மாதிரி ஆளுங்களெல்லாம் லாக் பண்ணி விசாரிங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இப்பதான் வேற ஒருத்தர் இந்த இடத்துக்கு வராரு. சார் கார் கிடைச்சிருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு, அதாவது ராஜுவோட கார் கிடைச்சிருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க எல்லாருமே கிளம்பி அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. கார் தனியா தான் அந்த இடத்துல நின்னுட்டு இருக்கு போல, யாருமே உள்ள இல்ல. இந்த கார் கிடைச்ச இடத்துல நடமாட்டமே இருக்காது, காரை விட்டுட்டு போறவங்க நடந்திருந்தா தான் உண்டு. அந்த மாதிரி ஒரே ஒரு ஃபுட் பிரிண்ட் தான் இவங்களுக்கு கிடைக்குது. கார்ல அப்ப ஒருத்தர் தான் வந்திருக்காங்க போல, ஒருவேளை ராஜு மட்டும் தான் வந்திருக்காரு போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ராஜு மட்டும் தான் காரை விட்டுட்டு போயிருக்காருன்னா ஒய்ஃப் எங்க, ராஜு எதுக்காக அந்த இடத்துல காரை விட்டுட்டு போனோம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. ராஜுக்கும் அண்ணனுக்கும் ஒரு சொத்து இருக்குல்ல, சொத்துக்கு ஆசைப்பட்டு ராஜு பண்ணிருக்கலாம், ஆனா மாட்டி போன்ற பயம் வந்து எங்கேயாவது கிளம்பி போயிருக்கலான்ற மாதிரி ஆளுங்க பேசிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இப்போதைக்கு ராஜு மேலதான் சந்தேகமா இருக்கு. இப்படி பேசிட்டு இருக்கும் போதுதான் இவங்கள ஒருத்தருக்கு ஒரு தகவல் கிடைக்குது. அந்த தகவல் தெரிஞ்சது இவர் ஷாக் ஆயிடுறாரு. சார் ராஜு வீட்டுல இருந்து கெட்ட நாத்தம் அடிக்குதான், ஆளுங்கெல்லாம் கூடி இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. உடனே அந்த இடத்துக்கு போனோன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஒருவேளை ராஜுவோட பாடி கிடைக்குமான்ற மாதிரி மீடியாட்கள் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப இவங்களுமே தாண்டி உள்ள வந்துடுறாங்க. கதை உடச்சிட்டே உள்ள போயிடலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப கதை உடச்சிட்டு தான் இவங்க உள்ள வந்திருக்காங்க. அந்த ராஜுவை பொறுத்த வரைக்கும் சோஃபாக்கு பக்கத்துல தான் விழுந்த மாதிரி இறந்து போயிருக்காரு. அதே சமயம் ராஜுவோட ஒய்ஃபும் சரி, ராஜுவோட பையனும் சரி ரூம்குள்ள இறந்து போயிருக்காங்க. அந்த வீட்டுல இருக்கவங்க எப்படி இறந்து போயிருக்காங்களோ அதே மாதிரிதான் இவங்க 3 பேருமே இறந்து போயிருக்காங்கன்னு தெரிய வருது. கண்டிப்பா இது சூசைட் இல்ல அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. ஏன்னா கதவை வெளிப்பக்கமா லாக் பண்ணிருக்காங்க, அதே மாதிரி காரை வேற யாரோ கொண்டு போயிருக்காங்க. காரை கொண்டு போனவன் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான், அது யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு யோசிக்கிறாரு. இப்ப இவருக்கு சந்தோஷ் மேலதான் டவுட் இருக்கு. அவரோட கேஸ்ட பத்தி எல்லாம் ரொம்ப பேசிட்டாங்கல்ல, அதனால கோவத்துல மொத்த குடும்பத்தையும் காலி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் லவ் பண்ண பொண்ணு எப்படி சார் கொலை பண்ணுவான்ற மாதிரி லேடி அசிஸ்டன்ட் கேக்குறாங்க. அதை புடிச்சதுக்கு அப்புறம் அவங்க தான் கேட்கணும்ன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அவனை தேடி அலைஞ்சிட்டு தான் இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவனை கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்ப அவனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. எதுக்காகடா இவ்வளவு நாள் தலைமறைவா இருந்த, நீ தானே இந்த விஷயத்த பண்ண, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவருமே அந்த குடும்பம் எந்த மாதிரிலாம் நடந்துக்குச்சு அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணு இவரும் 2 வருஷத்துக்கு மேல லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. இவர் ஓரளவுக்கு நல்ல வேலையில ஜாயின் பண்ணிருப்பாரு. சரி வீட்டுல போய் பொண்ணு கேட்கலான்ற மாதிரி கேட்கறதுக்காக வந்திருப்பாரு. இவர் கேட்க ஆரம்பிச்சோடனே ரமேஷ் இருக்கார்ல, டக்குன்னு இவர் அடிச்சிடுறாரு. ஏண்டா உனக்கு ஏன் பொண்ணு கேக்குதா, நீ என்ன கேஸ்ட் நாங்க என்ன கேஸ்ட் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. ரமேஷ் மட்டும் இல்லாம மோகினி ரொம்ப பேசுறாங்க. அவங்க செருப்ப கழட்டிலாம் இவர் அடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் எங்க வீட்டு பொண்ணு பின்னாடி சுத்தின என்ன பண்ணுவோனே தெரியாது, முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் வெளியே பிடிச்சு தள்ளி விடுறாங்க. இவருமே பதிலுக்கு திட்டிட்டு இங்க இருந்து கிளம்பி இருப்பாரு. இவர் குடிச்சிட்டு வந்து ரமேஷை திட்டினார்ல, அதுக்கு இதுதான் காரணமா இருக்கும். இதெல்லாம் மனசுல வச்சுதான் அந்த குடும்பத்தை காலி பண்ணிட்ட அப்படிதானன்ற மாதிரி கேக்குறாங்க. அப்படிலாம் இல்லன்ற மாதிரி சந்தோஷம் நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு. ஆக்சுவலா அவங்க திரும்பி ஊருக்கு வரப்போறன்ற மாதிரி கால் பண்ணாங்கல்ல, இவருமே அதை கேட்டு சந்தோஷப்பட்டிருப்பாரு. அவங்களுமே ஊருக்கெல்லாம் வந்துடுறாங்க. நைட்டு நிறைய இவருக்கு கால் பண்றாங்க. வீட்டுல ஏதோ ஒரு பூஜை மாதிரி பிளான் பண்றாங்க, முடிக்கிறதுக்கு லேட் ஆகும்னு நினைக்கிறேன், நான் கதவை திறந்து வச்சிடறேன், நீ வந்துருன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்திருப்பாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு இவருமே கதவை திறந்து உள்ள போலான்னு நினைக்கிறாரு. அப்படி உள்ள வந்தவர் பாடிலாம் இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. சரி அவ எங்கன்னு தேடி வர்றாரு. அவங்களுமே இறந்து போயிருக்கிறத பார்த்தோன்னா இன்னும் ஷாக் ஆயிடுறாரு. சரி வந்தது தெரிய வேணாம், சைலண்டா போயிடலான்ற மாதிரி கிளம்பி போயிருப்பாரு. இந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்த்திருந்தா போலீஸ் கிட்ட வந்து சொல்லியிருக்கணும்ல, எதுக்காகடா தலைமறைவா இருந்தன்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. சார் அந்த ஃபேமிலிக்கும் எனக்கும் ஏற்கனவே ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தது, நான் மட்டும் வந்து சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, நான் தான் இந்த கொலையை பண்ணிருக்கன்ற மாதிரியே சொல்லியிருப்பீங்க, என்ன லாக் பண்ணிருப்பீங்கன்ற மாதிரிலாம் சொல்றான். இவன் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி இவங்களுக்கே தோணுது. அந்த குடும்பத்துல இன்னும் வெளியாளுங்க இருப்பாங்கல்ல, அவங்கள கான்டாக்ட் பண்ணி பேசணும்னு யோசிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒருத்தரை வர வச்சிடுறாங்க. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ரமேஷ் ஒய்ஃபோட அண்ணனா இருப்பாரு. என் தங்கச்சியை பொறுத்த வரைக்கும் மூட நம்பிக்கை எல்லாம் சுத்தமா கிடையாது சார், ஆனா தங்கச்சி ஹஸ்பண்டுக்கு மூட நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி, அதுவும் அக்கா வந்ததுக்கு அப்புறம் நிறைய சொல்லி சொல்லி மூட நம்பிக்கை இவருக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. தங்கச்சி அப்பப்ப நடக்கிறதெல்லாம் சொல்லுவாங்க போல, அது மூலியமா தான் இவருக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. ஒரு பாபாவை கூட்டிட்டு வந்து வீட்டுல பூஜை எல்லாம் பண்ணிருக்காங்க. என் தங்கச்சிக்கு பெருசா விருப்பம் இல்ல, ஆனா அதை பத்தி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல, ஆனா பையன் அசோக் ரொம்ப கோவப்பட்டிருக்கான், இததான் தங்கச்சி சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த பாபா பேர் என்னன்ற மாதிரிலாம் இவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப அந்த பாபா ஒரு இடத்துல பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு வந்தவங்க லாக் பண்ணிடுறாங்க. இப்ப ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்து வீட்டுல என்ன நடந்தது ஒழுங்கா சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சார் நான் பூஜை பண்ணது உண்மைதான் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவரை பாக்குறதுக்காக மோகினி தான் வந்திருப்பாங்க. என் தம்பி கடனுடன் வாங்கி ஒரு பிசினஸ் பண்ணான், ஆனா அந்த பிசினஸ் பயங்கரமா லாக் ஆயிடுச்சு, ஆளுங்க ஏமாத்திட்டு போயிட்டாங்க,
இப்ப பினான்சியலா ரொம்ப கஷ்டத்துல இருக்கும், வீட்டுக்கு வந்து பூஜை பண்ணா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரி வரன்ற மாதிரி இவருமே ஏத்திருப்பாரு. சொன்ன டேட்ல இவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாரு, பூஜைலாம் பண்ணிருப்பாரு. அப்படி பூஜை பண்ணிட்டு இருக்கும் போது அசோக் பார்த்து பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறான். இவங்க தான் கூப்பிடுறாங்கன்னா நீங்க எப்படி வருவீங்க, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்கன்ற மாதிரி இவரோட காலரை பிடிச்சி வெளியே இழுத்துட்டு வந்து தள்ளி விடுறான். எதுக்காக இந்த மாதிரி பண்ற, நிறுத்துன்ற மாதிரி வீட்டை சேர்ந்த எல்லாருமே தடுத்துட்டு இருக்காங்க. குருஜி தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி மோகினி மன்னிப்புலாம் கேட்கறாங்க. ஆனா இவர் இருக்கார்ல, என் மேலேயே கைய வச்சிட்டீங்கல்ல, இதுக்கு நீங்க அனுபவிப்பீங்க அப்படின்ற மாதிரி கோவமா சொல்லிட்டு கிளம்பி இருப்பாரு. அந்த பையன் பண்ணதை மனசுல வச்சு அந்த குடும்பத்தை நீங்க தான் ஏதாவது பண்ணிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. சார் நான் எதுக்காக அந்த குடும்பத்தை தண்டிக்க போறேன், என் மேல கைய வச்சதுக்கு ஆண்டவன் பார்த்துப்பான், நான் எதுவும் பண்ணோன்ற அவசியம் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி இந்த நாள் நைட்டு நீங்க எங்க இருந்தீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. நான் என்னோட ஆசிரமத்துல தான் இருந்தேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இவர் சொல்றத கிராஸ் செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. தேவனா கூப்பிடுறோம், இப்ப கிளம்புங்கன்னு போக சொல்றாங்க. மகுடி ஊதுற எல்லாரையும் விசாரிக்கணும்ன்ற மாதிரி இவங்க விசாரிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஒருத்த மட்டும் இவங்களை பார்த்தோன்னு ஓட ஆரம்பிச்சிருப்பான். கண்டிப்பா இவன் தப்பு பண்றான்ற மாதிரி லாக் பண்ணிருப்பாங்க. நமக்கு ஒருத்தனை காட்டினாங்கல்ல, அவனை தான் லாக் பண்ணிருக்காங்க போல. எதுக்குடா ஓடுன, ஒழுங்கா சொல்லு, இந்த கேஸை பத்தி உனக்கு ஏதோ தெரியும்ன்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. இவனுமே தெரிஞ்சதை சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். இவன் பாம்பு கிட்ட இருந்து அடிக்கடி விஷத்தெல்லாம் வெளியே எடுப்பான். அந்த மாதிரி எடுக்கிற விஷத்தை விக்கலான்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணிருப்பான். அப்பதான் பிரியா இருக்காங்கல்ல, நீ விஷத்தை என்கிட்ட தா, ஒரு நல்ல ரேட்டு தரன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்பப்ப இவன் இவங்களை பார்த்து விஷம்லாம் தருவான். அந்த குடும்பத்துல இருக்க எல்லாருமே இறந்து போறதுக்கு முன்னாடி நாள் கூட நான் விஷத்தை தந்தன்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். அதனால தான் பயந்து ஓடுனன்ற மாதிரி சொல்றான். பிரியா தான் விஷத்தை கலந்தாங்கன்னா பிரியா இறந்து போயிருக்க மாட்டாங்களே, சோ பிரியா விஷத்தை கலக்கல, இவன் பொய் சொல்றான்ற மாதிரி அடிச்சிட்டு இருக்காங்க. இவன் வேற ஒரு விஷயத்த சொல்றான். நம்ம கிட்ட விஷத்தை வாங்கி பிரியா வேற யார்கிட்டயோ விக்கிறாங்கன்றது இவருக்கு தெரிஞ்சிருக்கும். அது யாருன்றதை தெரிஞ்சுக்கணும், பிரியாவை ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சிருப்பாரு. அப்படி ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சிருப்பாரு. தீபக்கோட வீட்டுக்கு போய் தான் விஷத்தை தந்தாங்கன்ற மாதிரி சொல்றாரு. சோ தீபக்கை விசாரிக்கணும்ன்ற மாதிரி இவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. நீங்க தான் பிரியா கிட்ட இருந்து விஷம் வாங்கியிருக்கீங்க, எதுக்காக வாங்குனீங்க, ஒழுங்கா சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கார்னர் பண்றாங்க. ஆக்சுவலா மருந்து ரெடி பண்ற கம்பெனி இருக்குல்ல, அவங்களுக்கு எல்லாம் விஷம் தேவைப்படும். முறைப்படி வாங்குற விஷத்தை விட அதிக விஷம் தேவைப்படும். அதுக்காக தான் வாங்கி தந்தன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. ஆனா இந்த விஷயத்தை இவங்க ஏத்துக்க மாட்டாங்க. கண்டிப்பா நீங்க ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்க, அவங்க உங்ககிட்ட தான் காசை தந்திருக்காங்க, அந்த காசெல்லாம் நீங்க தான் ஏமாத்திருக்கீங்கன்ற மாதிரி அரெஸ்ட் பண்றாங்க. 1 கோடி ரூபாய் பிசினஸ்க்காக வாங்கியிருக்காங்கன்னா பிசினஸ்னு ஏதாவது பண்ணிருக்கணும்ல, அந்த மாதிரி இந்த ஃபேமிலி எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்க. அப்ப அந்த காசு எங்க தான் போச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கேள்வி வருது. இவங்களை பொறுத்த வரைக்கும் இப்பயும் சந்தோஷ் மேலதான் டவுட் வருது. சந்தோஷே கூட எல்லாரையும் கொலை பண்ணிட்டு நம்ம கிட்ட நடிக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவர் சொல்றாரு. சரி பாபா ஆசிரமத்துல தான் இருந்தாரான்றதை செக் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சார் அவரோட போன் டவர் ஆசிரமத்துல தான் காட்டுது, ஆனா அவர் எங்க இருந்தாருன்றதை கன்ஃபார்ம் பண்ண முடியலன்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஒரு விஷயம் பண்ணுங்க, அந்த பாபா கடைசியா யார் யார்கிட்ட எல்லாம் பேசியிருக்காரு, அதே மாதிரி சந்தோஷ் கடைசியா யார் யார்கிட்ட எல்லாம் பேசியிருக்கான், அவங்க யார் யார்கிட்ட எல்லாம் பேசியிருக்காங்க, அவங்க டவர் ரேஞ்சு எங்கெல்லாம் போயிருக்கு வந்திருக்குன்றதை செக் பண்ணுங்க, கண்டிப்பா ஏதாவது க்ளூ கிடைக்கும்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஆளுங்களுமே இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் சொன்ன மாதிரி செக் பண்ணலான்ற மாதிரி செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த சம்பவத்துக்கு முன்னாடி சந்தோஷ பொறுத்த வரைக்கும் பிரீத்தி கிட்டயும் ஒரு ஃப்ரெண்டு கிட்டயும் தான் பேசியிருக்காரு. அந்த ஃப்ரெண்டோட டவர் ரேஞ்சை செக் பண்ணி பாக்குறாங்க. அவரோட வீட்லயே தான் இருந்திருக்கு, எங்கேயும் போன மாதிரி தெரியல. இப்ப பாபா பேசின ஆளுங்களெல்லாம் இவங்க செக் பண்ணி பாக்குறாங்க. பாபா அவரோட அசிஸ்டன்ட் கூட நிறைய பேசியிருக்காரு. அந்த அசிஸ்டன்ட் டவர் ரேஞ்சை செக் பண்ணவங்க ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அந்த டவர் ரேஞ்சு இந்த வீட்டுக்குள்ள வந்த மாதிரிலாம் இருக்கு. சோ பாபாவோட அசிஸ்டன்ட் வந்திருக்காருன்னு உங்களுக்கு தெரிய வருது. அவனை தூக்குங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இப்ப ஆளுங்க இருக்காங்கல்ல, அந்த பாபா அசிஸ்டன்ட்டை தூக்கிடுறாங்க. ஒழுங்கு மரியாதையா நடந்த விஷயத்த சொல்லுன்ற மாதிரிலாம் இவனை போட்டு அடிக்கிறாங்க. இவனுமே சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். பாபா இருக்காருல்ல, உங்க அப்பா மூலியமா உங்களுக்கு ஒரு புதையல் கிடைக்க போகுது, உங்க அப்பா அவரோட இடத்துல தான் புதைச்சு வச்சிருக்காரு, நம்ம தேடினா கண்டுபிடிச்சிடலாம், சில பூஜை எல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஃபேமிலியை ஏமாத்தி இருப்பாரு. அதெல்லாம் கூட இருந்து இவன் கவனிச்சிருப்பான். ஃபேமிலியில இருக்க எல்லாரும் பேரையும் எழுதணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இவர் எழுதியிருப்பாரு. எழுதுற வேலையெல்லாம் இவன் தான் பண்ணியிருப்பான். ஏன்னா இவனை பொறுத்த வரைக்கும் அச்சஸெல்லாம் ரமேஷ் மாதிரியே எழுதுவான். யார மாதிரினாலும் இவன் பார்த்து எழுதுவான். அப்படிதான் ரமேஷ் மாதிரி எழுதியிருப்பான். அதுக்கப்புறம் எல்லாரையும் காலி பண்ணிருப்பாரு. காலி பண்ணிட்டு அதே மாதிரி சூசைட் லெட்டர் எழுதுன்னு சொல்லியிருப்பாரு. விஷத்தை ஏற்பாடு பண்ணதும் இவனோட வேலையா தான் இருக்கும். நம்ம மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக அந்த பாபா இருக்காரு பாத்தீங்களா, போன் எல்லாம் பத்திரமா அங்கதான் வச்சுட்டு வந்திருப்பாரு. ஆனா இவன் தெரியாதனமா போனை எடுத்துட்டு வந்திருப்பான். இவனால இப்ப பாபா மாட்டிக்கிட்டாரு. எப்படி இந்த விஷயத்த பண்ண, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரிலாம் பாபா கிட்ட கேக்குறாங்க. பாபாவும் நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு. இவர் கோயில்ல இருக்கும் போதுதான் மோகினி தெரிஞ்சவங்க கிட்ட பேசுறத கவனிச்சிருப்பாரு. இறந்து போன என்னோட அப்பா அடிக்கடி என்னோட கனவுல வந்துட்டு இருக்காரு, ஏதோ ஒரு புதையல பத்தி என்கிட்ட பேசுறாரு அப்படின்ற மாதிரிலாம் மோகினி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் இவர் கவனிக்கிறாரு. புதையலை வச்சு இந்த லேடியை ஏமாத்தலாம் போலன்னு யோசிக்கிறாரு. இவங்க ஓரளவுக்கு வசதியா இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. எப்படியாவது ஏமாத்திரலான்ற மாதிரி கணக்கு பண்றாரு. ஒரு நாள் இவரே நேரடியா இவங்க வீட்டுக்கு வந்துடுறாரு.
இந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு புதையல் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்கு ஏத்த மாதிரி பேசுறாரு. ஏற்கனவே இவங்களுக்கு இல்ல நம்பிக்கை ஜாஸ்தி இல்ல, உள்ள வாங்கன்ற மாதிரிலாம் உட்கார வச்சு இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இவருமே அந்த பூஜை இந்த பூஜைன்ற மாதிரி இவங்க கிட்ட இருந்து நிறைய காசை கேட்கறாரு. அவங்க கிட்ட காசே காலியாயிருது. கடன் வாங்கியது தரலான்ற மாதிரி தான் கடன் வாங்கி தந்திருப்பாங்க. அதே மாதிரி ராஜு கிட்ட இருந்தும் வாங்கி தந்திருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ராஜு அதெல்லாம் வேணாம், இடத்தையே வித்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் முடிவு எடுத்திருப்பாரு. கொஞ்சமாவது தங்கத்தை கண்ணில் காட்டினாதான் நம்புவாங்கன்ற மாதிரி இவர் யோசிச்சிருப்பாரு. அதனால பாபா இருக்காருல்ல, நைட்டு நேரம் எல்லாரையும் அந்த இடத்துக்கு வர வச்சிருக்காரு. இந்த பகுதியில தோண்டுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே தோன்றாங்க. அப்படி தோண்டும் போது உள்ள தங்க காசெல்லாம் கிடைக்குது. அதை பாக்குற இந்த ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. உண்மையிலேயே தங்க காசு கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. இது உண்மையான தங்க காசா இருக்கும். இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க இன்ஸ்பெக்டரோட லேடி அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல, எப்படி காசு கிடைச்சதுன்ற மாதிரி கேக்குறாங்க. வேற எப்படி, இவன் தான் அவங்க கிட்ட இருந்து நிறைய கறந்திருக்கான்ல, அது மூலியமா கொஞ்சோண்டு காயினை வச்சிருக்கான் அப்படிதானு கேக்குறாரு. அப்படிதான் அப்படின்ற மாதிரி பாபா சொல்றாரு. இது மூலியமா இவங்க கிட்ட இருந்து இன்னும் காசு கறந்திருப்பாரு. இதுக்கு மேல இவங்க கிட்ட கறக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்கும். அந்த சமயம் இவங்க கதையெல்லாம் முடிக்கணும்னு யோசிச்சிருப்பாரு. ஏன்னா ஏமாந்துட்டோன்றது தெரிஞ்சிருச்சுன்னா போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுருவாங்கல்ல, அந்த நிலைமைக்கு விடக்கூடாது, இவங்க கதையை முடிக்கணும்னு நினைச்சிருப்பாரு. இது தீர்த்தம் தான், குடிங்கன்ற மாதிரி எல்லாரையும் குடிக்க சொல்லியிருப்பாரு. அந்த கோல்டெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ராஜுவும் ஃபேமிலியும் நம்பியிருப்பாங்க. அதனால அவங்களுமே அதெல்லாம் குடிச்சிருப்பாங்க. இவங்க இந்த பூஜைக்காக தான் காசு தேவைப்படுதுன்றத மத்தவங்க கிட்ட சொல்ல முடியாதுல்ல, அதனால தான் பிசினஸ்க்கு காசு தேவைப்படுது அப்படின்ற மாதிரி வாங்கியிருப்பாங்க. வாங்கின எல்லா காசையும் இந்த குருஜி கிட்ட தான் தந்திருப்பாங்க. இவர் காசெல்லாம் அடிச்சுட்டு இவங்க கதையை முடிச்சிருப்பாரு. சூசைட் லெட்டர் எழுதியிருக்கோம், அதனால போலீஸ் சூசைடுன்ற மாதிரி தான் கேஸை முடிப்பாங்கன்ற மாதிரி இவர் யோசிச்சிருப்பாரு. அப்படியே விசாரிச்சாலும் நம்மளோட பேர் வெளியே வராது, ஏன்னா அந்த குடும்பத்துல இருக்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்கல்ல, நம்மளை பத்தி யாரு சொல்ல போறாங்கன்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. ஆனா நடக்கிற விஷயத்தெல்லாம் ரமேஷோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அப்பப்ப அண்ணன் கிட்ட சொல்லியிருப்பாங்க. அண்ணன் சொன்னது மூலியமா தான் இந்த பாபாவை பத்தி தெரிய வந்திருக்கும். இப்ப பாபாவை இவங்க லாக் பண்ணிடுறாங்க. புதையல் கிடைக்கும்ன்றது குடும்பமே எப்படி நம்புச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. அசோக்ன்ற ஒரு சின்ன பையன் தான் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கான், மத்தபடி எல்லாருமே நம்பி இருக்காங்க. ராஜு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு, ஆனா கோல்ட பார்த்தோன்னா அவரோட மனசையும் மாத்திருக்காரு. இந்த மாதிரி இன்னும் ஏமாறுறவங்க இருக்கதான் செய்யறாங்கன்ற மாதிரிலாம் இவங்க பேசிக்கிறாங்க. இதோடய இந்த எபிசோடு கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த கதையில வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.